வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. தாவேக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை 2500 உரிமை தொகை திட்ட சீரமைப்பு எப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றின ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு பெண்களின் புதிய பொருளாதார வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த உரிமை தொகை திட்டம் 1000 வரை கடந்த 2 மாதங்களாக வழங்கப்பட்டது. மே 15ஆம் தேதி வழங்கப்பட்டது. ஜூன் 15ஆம் தேதியும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வழங்கப்பட்டதுங்க. தற்பொழுது அரசியல் மற்றும் சமூக வேலையில் மிக முக்கியமான விவாத பொருளாக மாறியுள்ளது. கடந்த 2023 செப்டம்பர் 15 அன்று முன்றைய திமுக அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சுமார் 1.3 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரணாக விளங்கியது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த தொகை 2500ஆகவும் 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு 3000ஆகவும் உயர்த்தும் என்று பெண்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றாங்க. ஆனால் ஜூன் ஜூலை மாதங்களில் வழக்கமான 1000 ரூபாய் மட்டுமே வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதனால் தற்காலிக ஏமாற்றம், புதிய விதிமுறைகள், புதிய ரூல்ஸ் எல்லாமே எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விகளாக இருக்குது. தாவேக அரசினுடைய தற்போதைய சவால்களும் புதிய விதிமுறைகளும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்குவதில் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கு அப்படின்றது எல்லோருமே சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு திட்டத்தை முழுமையாக கைவிடவில்லை. மாறாக தேர்தல் வாக்குறுதி 2500 வழங்குவதற்காக திட்ட மறுசீரமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நிதிச்சுமையை கையாள்வது, தகுதியான பயனாளிகளை துல்லியமாக கண்டறிவது, 60 வயதுக்கு மேற்பட்டோரை முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவது, புதிய விண்ணப்பங்களை பரிசீலிப்பது போன்ற காரணங்களால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கிறது. நிதி நிலைத்தன்மையை உறுதி என்பதால் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாகவே ஆலோசித்து இறுதி வடிவம் கொடுக்க அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ புதிய ரூல்ஸ் வந்தாலும் யாருக்கெல்லாம் இந்த 2500 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் மற்றும் தேவையுள்ள பிரிவினர்களுக்கு உரிமை தொகை 2500 எவ்வித தடையுமின்றி கண்டிப்பாக கிடைக்கும். வறுமை கோட்டிற்கு பிபிஎல் கீழுள்ள குடும்பங்கள், மிக குறைந்த வருமானம் கொண்ட அன்றாட கூலி வேலை செய்யும் குடும்ப தலைவிகளுக்கு முன்னுரிமை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் பராமரிப்பாளர்கள், விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள், இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக அந்த உரிமை தொகையில் கொடுக்க போகிறாங்க. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்து சொந்தமாக நிலமோ 4 சக்கர வாகனமோ இல்லாத எளிய குடும்ப பெண்களுக்கு இந்த உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மக்களே, மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ஜூலை 15ஆம் தேதி 2500ஆக மாற்றப்பட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ தயாராகிக்கோங்க. அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர எஸ்எம்எஸ், கிரெடிட்டான எஸ்எம்எஸ் எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் 15ஆம் தேதி ரீசார்ஜ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு ஏடிஎம்மில் கூட செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.